ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சு இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை தாங்கிய ஒரு கலவை வீச்சாக வருகிறது. இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் உள்ள அமெரிக்க தூதரகம் உட்பட உலகில் உள்ள அமெரிக்க மையங்களில் அந்த நாட்டின் 250வது சுதந்திர தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் நாள். இதே சமகாலத்தில் 1970ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவின் பரம எதிரி நாடுகளில் ஒன்றான ஈரானில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கொல்லப்பட்ட ஈரானின் அப்போதைய உயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குகளின் முதல் நாளும் இன்றுதான் ஆரம்பமாகியுள்ளது. இரண்டு நாடுகளின் இந்த நிகழ்வுகள் களிப்பு மற்றும் கடும் சோகம் ஆகிய துருவ நிலையில் இருந்தாலும் இரண்டு நாடுகளிலும் நிலவும் கடுமையான வெப்பநிலை வேற்றுமையில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு பௌதீக சூழலை உருவாக்கியுள்ளது. அதிலும் அமெரிக்காவின் அதீத வெப்பநிலை அதன் இன்றைய சுதந்திர தின நிகழ்வுகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. சில நிகழ்வுகள் மீளெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானிலும் 35°C தாண்டி கடுமையான வெப்ப அலை இன்று நிலவுவதால் இன்று அலி கமேனிக்கு நடைபெறும் அஞ்சலி நிகழ்வுகளின் போது வெப்பநிலை காரணமாக சில பாதிப்புகள் எதிர்நோக்கப்பட்டிருக்கின்றன. அஞ்சலி வளாகத்துக்குள் ஈரானின் அவசரகால சேவை அமைப்புகளால் குடிநீர் மற்றும் மருத்துவ வளங்கள் உட்பட பெருமளவான வளங்கள் திருப்பப்பட்டுள்ளன. ஏனென்றால் பெரும் திறன் நிலையில் மக்கள் இந்த அஞ்சலி நிகழ்வில் தற்போது பங்கெடுத்து வருகின்றது. அமெரிக்க ஈரான் போர் காரணமாக கடந்த 4 மாத காலமாக தடைப்படுத்தப்பட்ட இந்த அதிகாரபூர்வமான அரச இறுதிச் சடங்கு இன்று ஜூலை 4 ஆரம்பித்த போது தெஹ்ரான் முழுவதும் பெரும் திரளான மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது. நவீன ஈரானிய வரலாற்றில் மிகப்பெரிய மக்கள் திரள் நிலையை இன்றைய நாள் பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாள் மட்டுமல்ல, எதிர்வரும் 9ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் பெரும் திரள் நிலையான மக்கள் கூட்டத்தை எதிர்நோக்கும் என எதிர்பார்ப்பு ஒன்று உள்ளது. தற்போது தெஹ்ரானின் கிராண்ட் மொசல்லா எனப்படும் கெமெனியின் பெரிய மசூதியின் பிரதான வளாகத்தில் கெமெனி மற்றும் அவருடன் கூட பலியான அவரது குடும்ப உறுப்பினர்களின் உடலப்பேழைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. ஈராக்கில் உள்ள ஷியாக்களின் புதின நகரான நஜாப் மற்றும் கர்பாலா உட்பட்ட இடங்களிலும் எதிர்வரும் நாட்களில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும். அங்கும் அவரது உடல் கொண்டு செல்லப்படும். அதன் பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி மஷத்தில் உள்ள இமாம் டெரேசா தர்காவில் இறுதி நல்லடக்கம் இடம்பெறும். இப்போது எல்லோர் கண்ணும் இந்த அரச மரியாதையுடன் கூடிய இறுதிச் சடங்குகளில் கெமெனியின் வாரிசும் மகனுமான மொஜ்தபா கெமெனி நேரடியாக தோன்றுவாரா என்பதை காண காத்திருக்கின்றன. திங்கட்கிழமை நடக்க உள்ள இறுதி ஊர்வலத்துக்கு முன்னர் மொஜ்தபா கெமெனி தெஹ்ரானில் தோன்றுவாரா அல்லது எதிர்வரும் 9ஆம் தேதி வியாழன் அன்று வடகிழக்கு ஈரானிய நகரமான மக்ஷத்தில் கெமெனியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் போது அன்று தோன்றிக் கொள்வாரா என்பது உறுதியாக தெரிய வரவில்லை. இதே போலவே அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின நிகழ்வுகளும் இன்று பெரும் எடுப்புடன் அங்கு கடைபிடிக்கப்படும் நிலையில் இந்த நிலவரங்களை மேலதிகமாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் நோக்கிக் கொள்ளலாம். அதற்கு முன்னர் செய்தி வீச்சில் உள்ளூர் விடயங்களை நோக்கிக் கொள்ளலாம். உள்ளூரில் அதாவது இலங்கையில் தொடர்ந்தும் பரபரப்புகளை ஏற்படுத்தி வரும் பாதாள டீல்களில் புதிய பகிர் செய்திகள் வெளிப்பட தலைப்படுகின்றன. தற்போது சிறையில் உள்ள முக்கிய பாதாள முகமான ஹரக்கட்டாவை விடுவிக்க தனது மகனான ரஹித ராஜபக்ஷ உட்பட்ட முகங்கள் துபாயில் உள்ள ஹரக்கட்டாவின் மனைவியுடன் 120 மில்லியன் ரூபாய் லஞ்ச டீல் பேசி அதனை பெற்ற காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷவும் அதாவது ரஹிதவின் தந்தையான விஜயதாச ராஜபக்ஷவும் அந்த நாட்களில் துபாயில் இருந்ததான புதிய அதிர்ச்சி செய்திகள் நேற்று நீதிமன்றத்தில் பகிரங்கப்பட்டிருந்தன. விஜயதாச ராஜபக்ஷ 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை அதாவது அருண்குமார ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக ஆட்சி மாற்றத்துடன் பொறுப்பேற்கும் வரை நீதியமைச்சர் பொறுப்பில் இருந்தவர். விஜயதாச ராஜபக்ஷவின் மகனான ரஹித தனது சகபாடிகள் சிலருடன்
இந்த மாபியா டீலுக்காக துபாய்க்கு சென்ற போது அந்த நாட்களில் நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷவும் துபாய்க்கு சென்றதாக தற்போது ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். ஹரக்கட்டாவுக்கு சலுகைகளை வழங்க, அதாவது அவர் தனியான ஒரு தனிமைச் சிறையில் தங்காலையில் தடுப்பு காவல் இருந்த போது அவர் மீது பயங்கரவாத தடை சட்டம் இருந்தது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அவரை சிறையிலிருந்து விடுவிப்பதற்கான சில சலுகைகளை வழங்க 120 மில்லியன் ரூபாய் இலஞ்சத்தை பெற துபாய்க்கு ரஹித சென்றிருந்தார். அவரது அணியினரும் சென்றிருந்தார்கள். அவர்கள் அவ்வாறு துபாய்க்கு சென்ற காலமானது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதமாக இருந்தது. அப்போது விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சர் பதவியில் இருந்தார். அவரும் அப்போது துபாய்க்கு சென்றிருக்கின்றார். தனது மகன் இந்த மாபியா டீல் காசை பெற துபாய்க்கு சென்ற காலத்தில் விஜயதாச ராஜபக்ஷ அங்கு நின்றதால் இப்போது அந்த தங்குமிடம் மீதும் அந்த நோக்கம் மீதும் சிஐடியினர் புதிய துளாவுதல்களை செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த பகிர் செய்திகள் வந்த பின்னர் விஜயதாச ராஜபக்ஷ இப்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவர் துபாயில் தங்கியிருந்த போது யார் யாரை சந்தித்தார், இந்த லஞ்ச டீல் சம்பவத்துடன் அவருக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா, இந்த லஞ்ச டீல் பணத்தை இலங்கைக்கு கடத்துவதில் அவருக்கு பங்கிருந்ததா என்ற விடயங்கள் தற்போது சிஐடியினரால் துளாவப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஏதாவது ஒரு பொறி கிட்டிக்கொண்டால் முன்னாள் நீதியமைச்சரான விஜயதாச ராஜபக்ஷவும் அதிரடியாக கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. பாதாள ஹரக்கடாவிடம் பெற்ற இந்த 120 மில்லியன் லஞ்ச பணம் உண்டியல் எனப்படும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற முறை மூலம் இலங்கைக்குள் நுழைந்ததாகவும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் நேற்று நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயத்தில் இன்னமும் வெளிநாட்டில் தங்கியுள்ள ஹரக்கட்டாவின் மனைவியுடன் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகையால் இந்த டீல் எதிர்வரும் நாட்கள் வரை சில பரபரப்பான அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த டீலில் சிக்கி தற்போது மாற்றப்பட்டுள்ள ரஹித ராஜபக்ஷ, சரித் அபயசிங்க மற்றும் வருண ஹெனடிகே ஆகியோரின் பிணைமனுக்கள் அனைத்துமே நேற்று நிராகரிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை தடுப்பு காவல் இருக்க வேண்டும் என்ற உத்தரவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இவ்வாறான அண்டர் கிரவுண்ட் டீல்கள் வேற ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல இலங்கையில் அண்மையில் சில டீல்கள் ஒப்பேற்றப்பட்ட மகிழ்வுடன் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகமும் அனுராட்சியின் அமைச்சர் நலிந்த ஜெயசிதவை பிரதம விருந்தினராக கூட்டியிருத்தி தனது நாட்டின் 250வது சுதந்திர தின நிகழ்வை கொழும்பில் நடத்தியது. இந்த நிகழ்வில் ஜப்பானின் ஒகினாவை தளமாக கொண்ட மரைன் எக்ஸ்பெனரி ஃபோர்ஸ் எனப்படும் அமெரிக்காவின் ஊடகப்படையினர் வான வேடிக்கைகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினர். அனுரதரப்பு ஆட்சியாளர்கள், தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் உட்பட்ட விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் மகிழ்வூட்டப்பட்டனர். நிகழ்வில் பரிமாறப்பட்ட அமெரிக்க மதுபான வகைகள் மற்றும் உணவு வகைகளையும் விருந்தினர்கள் ஒரு பிடிபிடித்து சென்றனர். அந்த வகையில் அமெரிக்க சுதந்திர தினம் கொழும்பிலும் களகட்டியிருந்தது. ஆனால் தமிழ் தேசிய தரப்பு பிரதிநிதிகளில் சிலரது பிரசன்னம் இவ்வாறு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அதன் 250வது சுதந்திர தின நிகழ்வுகளில் இருந்தாலும் அதே தமிழ் தேசிய அணியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட தமிழ் தேசிய பேரவை குழுவுக்கு அக்கறை சென்னையில் தமிழக முதல்வர் விஜயுடன் தலைமைச் செயலகத்திலெல்லாம் முக்கியமான நிகழ்ச்சி நிரல்கள் இருந்தன. அவை நடத்தப்பட்டன. தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் ஒரு புதிய ஆட்சி அமைந்ததும் கடந்த மே மாத ஆரம்பத்தில் தமிழகத்துக்கு ஓடோடி சென்ற வடக்கின் சுயேட்சை எம்பியான அர்ஜுனா சில காட்சிப்படுத்தல்களை அங்கு செய்திருந்தார். குறிப்பாக தனது வடமாகாண முதலமைச்சர் கனவு அரசியலை நினைவாக்க விஜயின் ஆக்சிஜனை பெறுவதற்கு அவரை தனது தமிழக பயணத்தின் போது சந்திக்க அர்ஜுனா எம்பி ஓடோடி திரிந்தாலும் சில முயற்சிகள் எடுத்தாலும் அந்த சந்திப்பு சாத்தியப்படவில்லை. மாறாக ஆதவ அர்ஜுனா மற்றும் சிலரைத்தான் அவர் சந்தித்து திரும்பியிருந்தார். எவ்வாறு விஜய் தமிழகத்தில் இளைய தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்து அதனூடாக ஒரு வெற்றியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றாரோ அதுபோல வடக்கில் தற்போது கடுமையாக அடிவாங்கிய தனது செல்வாக்கை வடக்கின் ஜென்சி தலைமுறையின் ஒரு வகிவாக ஆதரவை பெற்று, அதாவது விஜயின் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இந்த தலைமுறையின் ஆதரவை பெற்று எதிர்வரும் மாகாணசபை தேர்தல் களத்தில் தான் வெற்றியை பெறலாம் என்ற கனவுடன் அர்ஜுனாவின் இந்த தமிழக பயணத்தில் நிகழ்ச்சி நிரல்கள் இருந்தன. இந்த வடமாகாண முதலமைச்சர் ஆசனத்தை பிடிக்கும் ஆசை தோசை அப்பளம் வடை திட்டத்துடன் விஜயின் வெளிச்சத்தை வாங்க அவர் தமிழகத்தில் பிரயத்தனப்பட்டார். ஆனால் அது கைகூடவில்லை. எப்படியும் முதலமைச்சர் விஜயை சந்தித்து அவருடன் ஒரு போட்டோவை எடுக்க பிரயத்தனப்பட்ட அவர் தாவைக்காவை குஷிப்படுத்தத்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையெல்லாம் வலிந்து கடுமையாக பேசியிருந்தார், உரசியிருந்தார். ஆனால் விஜயுடனான அவரது சந்திப்பு திட்டம் சாத்தியப்படவே இல்லை. ஆனால்
அர்ச்சுனா தமிழகத்திலிருந்து வெறுமையாக விஜய் சந்திப்பை சந்திக்காமல் திரும்பிய சில வார காலத்தில் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை அணி நேற்று இந்த சந்திப்பை நடத்தியிருக்கின்றது. இந்த சந்திப்பு குறித்த அதிகாரபூர்வமான தனது எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் பதிவு ஒன்றை இட்ட தமிழக முதலமைச்சரின் பணியகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் ஜோசப் அவர்களை இன்று, அதாவது 3ஆம் தேதியான 7ஆம் தேதி ஜூலை மாதம் தலைமைச் செயலகத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்தித்து பேசியதாக ஒரு பதிவை இட்டிருக்கின்றது. அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முதல்வர் விஜய்க்கு பூங்கொத்து ஒன்றை வழங்கும் நிழல் படத்தையும் அந்த எக்ஸ் தளத்தில் பதிவேற்றியதையும் காண முடிந்தது. கடந்த மாதம் யாழ்ப்பாணத்திலும் வலிகாமத்திலும் நடந்த அபிவிருத்தி கூட்டத்திலும் தனது சமூக ஊடக பக்கங்களிலும் நாடாளுமன்ற உரைகளிலும் அர்ஜுனா கஜேந்திரகுமாரை நோக்கி மோசமான நாசகார சொல்லாடல்களை பயன்படுத்தி வக்கிரத்தனமான வசவுகளை எல்லாம் பயன்படுத்திய நிலையில்தான் கிளாடியேட்டர் எம்பிக்கு கிட்டாத தனிநபர் சந்திப்பு வாய்ப்பு முதல்வர் விஜயுடன் ஒரு குழுவாக கஜேந்திரகுமாருக்கு சாத்தியப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பு கிளாடியேட்டர் எம்பிக்கு மட்டுமல்ல, சுமந்திரன்பிடியில் உள்ள தமிழரசு கட்சிக்கும் அடடே கஜேந்திரகுமார் அணி முந்தி விட்டதே, முதல்வர் விஜயை முந்தி சந்தித்து விட்டதே என்ற எரிச்சலையும் தரக்கூடிய ஒரு சந்திப்பு என்பதை மறுத்து கொள்ள முடியாது. இந்த நிலையில் அடிக்கடி தனது நிலைப்பாடுகளை மாற்றும் இந்த சுயேட்சை எம்பி முதல்வர் விஜய் தன்னை சந்திக்காமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட்டமை குறித்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முன்னர் கூத்தாடி விஜய் என்று சொன்னவர்கள் இன்று அவரது காலடியில் என அவர் சமூக ஊடகத்தில் ஒரு கருத்தை தெரிவித்ததற்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்துள்ளன. ஆனால் முதல்வர் விஜயை தான் பதவியேற்ற உடனேயே தன்னை கடுமையாக தேர்தல் பரப்புரைகளில் விமர்சித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் சரி, திமுகவின் தலைவராக இந்த தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் முதல்வராக மாறிய ஸ்டாலினையும் சரி, நேரடியாக அவர்களின் வதிவிடங்களுக்கே சென்று சந்தித்து விட்ட நிலையில் தமிழ் தேசிய தலைவரை ஒருபுறம் மேன்மைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு மறுபுறம் தமிழர்களை படுகொலை செய்த மஹிந்தவை அப்பா எனவும் அவரது வாரிசான நாமல் ராஜபக்சவை தம்பி எனவும் விழித்து மஹிந்த மீது தனக்கு எப்போதும் பயபக்தி இருப்பதாக விழித்த அதே அர்ச்சுனா இப்போது கூத்தாடி விஜய் என சொன்ன தமிழ் தேசிய பேரவையினர் அவரை சந்தித்ததாக வசவு பாடுவது பொருத்தாத முரண்பாடான ஒரு விடயம், இத்துடன் அவதானிக்கத்தக்க ஒரு விடயம் கூட. ஆனால் கிளாடியேட்டர் அர்ச்சுனா எம்பி பொறாமை கொண்டாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியில் செல்வராஜா கஜேந்திரன், பொன்னுத்துறை அங்கரநேசன், KV தவராஜா, தர்மலிங்கம் சுரேஷ், கனகரத்னம் சுஹாஸ், நடராஜா காண்டிவன் ஆகிய 7 பேர் கொண்ட தமிழ் தேசிய பேரவை அணி முதல்வர் விஜயை ஈழத்தமிழர்களின் சார்பில் முதலாக சந்தித்ததும் ஒரு மனுவை இந்த சந்திப்பின் போது கையளித்ததும் ஒரு முக்கியமான நகர்வு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அர்ஜுனா வசைவாடி கொண்டாலும் இது ஒரு முக்கியமான நகர்வு தான். இந்த சந்திப்பை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தமிழக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் வன்னியரசு சாத்தியப்படுத்தி கொடுத்ததாகவும் தெரிகின்றது. இந்த சந்திப்பில் முதல்வர் விஜயிடம் கையளிக்கப்பட்ட தமிழ் தேசிய பேரவையின் மனுவில் இலங்கையில் ஒற்றையாட்சி அமைப்புக்கு மாறாக கூட்டாட்சி ஃபெடரல் அரசியல் தீர்வு வேண்டும் எனவும் தமிழ் தேசியத்தின் இறையாண்மைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் மூலம் கிட்டிய 13ஆம் திருத்தம் ஈழத்தமிழர்களுக்கு போதுமான தீர்வை வழங்கும் ஒரு திட்டமல்ல என்ற நிலைப்பாடும், ஈழத்தமிழர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதற்கு தமிழகம் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடும், இந்தோ ஸ்ரீலங்கா கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும், இந்தியாவில் வாழும் ஈழத்தமிழ் எதிரிகளின் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாடும், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளின் ஒருங்கிணைப்புடன் ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஒருமித்த நிலைப்பாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் இருந்ததாகவும் இந்த கோரிக்கைகள் தான் விஜயிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிகின்றது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் முதலமைச்சர் விஜயை சந்தித்து புதிய தமிழக அரசின் கவனத்திற்கு ஈழத்தமிழர்களின் கோரிக்கைகளை கொண்டு சென்ற தமிழ் தேசிய பேரவையின் இந்த நகர்வு சிலர் பொறாமை கொண்டாலும் வசவுகளை பாடிக்கொண்டாலும் முக்கியமானது என்பதையும் மறுப்பதற்கில்லை. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.